ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். இதில் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லோரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியது. அந்த காலத்தில் அந்த மெத்தடை எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இந்த காலத்தில் அது நம்மக்கிட்ட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க, அம்மா அப்பா, பசங்க, வேலைக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க எல்லார்கிட்டேயுமே அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஒரு சிலர் ஒழுங்காக இருக்காங்க, ஒரு சிலரிடம் அது குறைவாக இருக்குது. அது என்னன்றதை பற்றி நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பு. அந்த காலத்துலலாம் வில்லேஜ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, எங்கேயும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு வாசலில் ஒரு திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. யாராவது நாடோடிகளோ இல்லை வெளியில் ஊருக்கு போகிறவங்க பஸ் கிடைக்கல வந்தாங்கன்னா அந்த இடத்துல படுத்துட்டு மறுநாள் காலையில் எழுந்து போவாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு உணவு அளிப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து தருவாங்க. அதுக்கப்புறம் நாம் எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம். எல்லாருமே ஒரு ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு பாசத்தோடையும் பண்போடையும் ஒருத்தரோட ஒருத்தர் பழகிட்டு பேசிட்டு ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு ஜாலியாக இருந்தோம். அதுக்கடுத்து வந்த காலகட்டங்கள் என்ன ஆச்சுன்னா, நாம் எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம். அது என்னன்னா மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் தப்பு கிடையாது. இந்த மொபைல் ஃபோன் வச்சு நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறோம். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், வழி தெரியலனா கூகுள் மேப் பார்க்குறோம், நம்ம எங்கே இருக்கணும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறோம், ஒருத்தர் லேட் ஆச்சுன்னா ஏன் லேட்டுன்னு தெரிஞ்சுக்கிறோம். 99.9% அது நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில். ஆனால் அதில் சில மைனஸும் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, நம்ம அவங்க வந்திருக்கிறவங்க உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோ, அம்மாவோட ஃப்ரெண்டோ, இல்லை தாத்தா பாட்டியோட ஃப்ரெண்டோ, ரிலேட்டிவ்ஸோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் ஃபோன்லேயே பேசிப்பீங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வந்தவங்களை நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம போய் ஒரு ரூமை விட்டு வெளியே வரதில்லை, அந்த மொபைல் ஃபோனையே ரீல்ஸ் பார்த்துட்ருக்கோம், இல்லை ஏதாவது வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் ஏதாவது மெசேஜ் போட்டுகிட்டே இருப்போம். அந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் நம்ம சின்ன பசங்களுக்கு இருக்கிற மைனஸ் அது பெற்றோர்கள் தான் சொல்லித்தரணும். அவங்க சொல்லி தருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா, அவங்க வந்துட்டு போகிற வரைக்கும் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த ஃபோனை வச்சுட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசுங்க. வயசானவங்களா இருந்தால் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு விசாரிங்க. உங்கள் ஏஜுக்காரங்கனாக்கா ஜென்ரலாக பேசுங்க. ஸ்போர்ட்ஸ் பேசுங்க, சினிமா பற்றி பேசுங்க, படிப்பை பற்றி பேசுங்க, ஆக்டிவிட்டீஸ் பேசுங்க, கல்ச்சுரல் பற்றி பேசுங்க. அந்த நேரமாவது நாம் அந்த ஃபோனை உபயோகப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 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 ஆரோக்கியமான விஷயன்றதுனால தான் சொல்கிறேன். அவங்களுக்கு அம்மா அப்பா சாப்பாடு கொடுக்கும்போதோ இல்லை டிஃபன் கொடுக்கும்போதோ கூட மாட நீங்களும் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்க, பிளேட் எடுத்து வைங்க, என்ன கேட்குறாங்களோ கொடுத்து உபசரித்து அவங்கள நல்லபடியாக அனுப்பி வைங்க. ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரும்போது அவங்களுக்கு நம்ம மரியாதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பார்த்துக்கலாம். ஃபோன் அத்தியாவசியம், நான் இல்லைன்னு. அந்த ஃபோனை நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்குவோம். மற்ற நேரங்களில் நம்ம நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் அன்போடும் பாசத்தோடும் கலந்து ஆலோசித்து பேசி மகிழ்வோன்னு சொல்லி இன்றைய எபிசோடை நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் என்னோடய எபிசோட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு எபிசோடுடன் உங்களை சந்திக்கிறேன்.